நமக்கு தெரியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒன்றும் ரொம்ப சீரியஸ்ன்னு உச்சகட்ட காமெடியாக இருக்கும், இல்லைனா உச்சகட்ட காமெடின்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக இருக்கும். இந்த ரெண்டு ரகமாகத்தான் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இருந்து வருகிறது. இப்போ ஒன்று சொல்லுவார், நான் எப்போ அப்படி சொன்னேன்னு சொல்லி அடுத்த நிமிஷமே அவர் கேட்பார். இந்த மாதிரி ஒரு ஜனாதிபதியை மட்டுமல்ல, சாதாரண மனுஷனை கூட ரொம்ப ரேராகத்தான் நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம். ஒவ்வொரு நாட்டில் ஒருத்தர் ரெண்டு பேரை பார்க்க முடியும். அப்போ தமிழ்நாட்டில் எச் ராஜாவை பார்க்க முடியும், நம்ம நாட்டில் விமல் வீரவன்ச மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேரை பார்க்க முடியும். இந்த மாதிரி தான் பார்க்க முடியுமே தவிர ஒட்டுமொத்தமாக இப்படி யாரையுமே நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இப்படியான ஒரு கேரக்டரை யாராவது கடுப்பேற்றினா எப்படி இருக்கும்? கடுப்பும் உச்சகட்ட கடுப்பாக மாறணுமா இல்லையா? அது மாதிரி அவர் யூனியனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அமெரிக்காவினுடைய காங்கிரஸை சேர்ந்த, அமெரிக்காவினுடைய எதிர்கட்சியை சேர்ந்த இரண்டு பெண்மணிகள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அங்கே எம்பியாக இருக்கிறாங்க, அவங்களும் அந்த சபையிலே பங்கு கொண்டிருந்தார்கள். அமெரிக்க அதிபர் வழமைக்கு மாற்றமாக ஒரு மணி நேரமும் 50 நிமிடங்களும் உரையாற்றி கொண்டிருக்கும் போது அந்த ரெண்டு பேருமே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை ரொம்ப கடுப்பேற்றிட்டாங்கிறது தான் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இவங்க ரஷீதா தையிப், இவங்க பாலஸ்டைன்ல, இவருடைய பரம்பரை பாலஸ்டைனுக்குரிய பாலஸ்தீனிய அமெரிக்கர் இவருக்கு. அதே மாதிரி இவர் சோமாலிய அமெரிக்கர் என்று அறியப்படுவார். இவருடைய பரம்பரை அப்படியே சோமாலியாவை சேர்ந்தவங்க. இவருடைய குடும்பங்கள் அமெரிக்காவில் குடியேறினாலும் இவங்க அமெரிக்காவில் பிறந்த பிள்ளைகள். இவங்க மம்தானியை போன்று அமெரிக்காவிலே வளர்ந்த பிள்ளைகள். அங்கே தேர்தலில் போட்டியிட்டு எலெக்ஷனில் ஜெயிச்சு பாராளுமன்றத்துக்கு தேர்வாகி இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருமே டொனால்ட் ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரை பிடிச்சி கடுப்பேற்றிக்கிட்டே இருந்தாங்க. அவருக்கு அது தாங்க முடியாத ஒரு சூழலை உண்டாக்கி இருந்த நேரத்தில் தான் ரஷீதா தையிபையும் அதே போன்று இல்ஹான் உமருக்கு எதிராகவும் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை அந்த இடத்திலேயே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரயோகித்துக் கொண்டிருந்தார். குறிப்பாக இந்த ரெண்டு காங்கிரஸை சேர்ந்த பெண்மணிகளும் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க அமெரிக்கர்களை கொலை செய்கிறீர்கள் என்கிற ஒரு பாரிய குற்றச்சாட்டை வெளிப்படையாகவே, அதான் உண்மையும் கூட, வெளிப்படையாகவே முன் வச்சாங்க. அதை தாண்டி இல்ஹான் உமர் பேசுகிற நேரத்தில் நீங்கள் பொய்யர் என்பதையே முகத்திலே சொன்னார். உலகத்திலேயே அமெரிக்கா தான் வல்லரசு, உச்சகட்ட வல்லரசு. அமெரிக்காவை தாண்டி ஆட்சி அதிகார பீடம் எங்குமே கிடையாது இப்போ நம்ம வாழுகிற காலத்தில். அந்த வல்லரசு நாட்டினுடைய அதிபராக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப், இவரை கண்டு பல நாடுகள் அஞ்சு கொண்டிருக்கிறது. அப்படியான சூழலில் அந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட முகத்திலேயே நீங்கள் ஒரு பொய்யன் என்று சொல்லி ஒருத்தருக்கு சொல்ல முடியும்னா அது சாதாரண விஷயமா? அதை இந்த இல்ஹான் உமர் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி தான் ரஷீதா தையிப் அவங்களும் அப்படி பேசினதுக்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதில் சொல்லும் போது